வணக்கம் உறவுகளுக்கு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு பொண் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து 53 வயது ஆகுது. 53 வயது ஆகுது, 8 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மறுமணத்தில் ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரல. அதை நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதனால தான் போடுறேன். ஏன்னா அவங்க பேர் மீனான்னு சொல்கிறாங்க. 53 வயசு, 8 வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. கோயில்பட்டியில் சோலாபுரம் அவங்க ஊருன்னு சொல்கிறாங்க. அவங்க கூட பிறந்தது 7 பெண்ணு. அதில் 2 பெண்ணு இறந்துட்டாங்க, 5 பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு அண்ணன், எல்லாருமே செல்லையாக இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் சோலாபுரத்தில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பையன். இந்த 2 பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் கல்யாணம் முடிச்சிட்டாரு, ஒரு பையன் இன்னும் கல்யாணம் முடிக்கல, வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து 18 வருடங்களுக்கு முன்பு இவர் வீட்டுக்காரரு வேற ஒரு திருமணம் செய்து விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் 2 வீடு இருக்குன்னு சொல்லுதாங்க. சென்னையில் இருக்குது, பையன் செங்கல்பட்டில் இருக்கிறாப்புல, கூடுவாஞ்சேரியில் இருக்கிறதாக வீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இத்தனை வருஷத்தில் என்னமா பண்ணுன்னு கேட்டால் அவங்க பேசின ஆடியோ இதில் இணைச்சிருக்கிறேன். இப்படிப்பட்டவங்களுக்கு நான் எப்படி வரன் பார்த்து கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்போ பாருங்கள், லாட்ஜில் தான் தங்குறாங்களாம். அப்போ ஒரு சில பேர் இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து நான் வரன் பார்த்து கொடுப்பது வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவங்க உண்மையை சொல்லாங்களா பொய் சொல்லாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு விஷயங்கள் நான் முன்னாடி ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் லாட்ஜில் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்குள்ள காலங்கள் வந்து எது உண்மை எது போயின்னு என்னாலேயே கணிக்க முடியலை. அதனால் அந்த அம்மா பேசின ஆடியோ பாருங்கள். இவங்க பேசுகிறது யாருக்கும் பிடித்திருந்தால் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் பேசி அவங்கள முடித்து கொள்ளலாம். இன்றைக்கி மட்டுமே பார்த்தீங்கன்னா 7-8 கல்யாணங்கள் இன்றைக்கி ஒரே நாளையில் மறுமணமாக இருக்கிறதால நிறையா முடிகிறது. ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அதே சமயத்தில் என்னென்னா, நிறைய பேர் வந்து வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஈஸியாக திருமணத்தை முடித்து விட்டு போகிறார்கள். ஏன்னா கமிஷன் தரம்னு சொல்லிட்டு யாருமே 10 பைசா கொடுக்கல. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் கட்டாயப்படுத்தலையே, நீங்களாக தரம்னு சொல்கிறது தானே. அந்த அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா, நான் ஒரு ஆஃபீஸ் வாடகை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாடகை, கரண்ட் பில்லு 30-40,000 ரூபா வேணும். 20 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். சரி, பரவாயில்ல. இப்போ இந்த பெண் உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பேசுனது பிடிச்சிருந்துச்சுன்னா இவங்களுடைய ஐடி 283851 2,83,851. இது ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க எனக்கு பணம் கட்டியிருக்கிறாங்க, அதனால இந்த தகவலை நான் கொடுக்குறேன். ஏதாவது தகவல் மட்டும் தான் நான் கொடுக்குறேனே தவிர பெண்ணு மாப்பிள்ளைகளுக்கு வரும் பின் விளைவுகளை வந்து நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். ஏன்னா நீங்கள் யாருமே உண்மையை பேச மாட்டேங்கிறீங்க. அதனால் உண்மையை பேசுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த பெண்ணு உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா 283851 நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். ஹலோ சார், அனுப்பிச்சிட்டா சார், வந்துருக்கீங்களா? இந்தா பார்க்குறேன். ஏம்மா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன். நிக்கிற மாதிரிங்களா? ஆமாம், இது பாஸ்போர்ட் பழைய ஃபோட்டோ. நீங்கள் இப்போ நிற்கிற மாதிரி செல்லில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ நான் உங்களுக்கு உடனே அனுப்பி வைக்கிறேன் மாப்பிள்ளைகள். சரி சார். அப்புறம் இன்னொரு ஆள் என் வார்டு ஒருத்தரை கேட்டால் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாட்டாங்க. இன்னொருத்தவங்கிட்ட கேட்டால் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ 3 நிற்கிற மாதிரி கேட்குறீங்க. யாராவது தேடணும் நான். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்காமா? ஆதார் கார்டு கோயம்புத்தூர் ஆதார் கார்டு இருக்கு சார் எனக்கு. சரி, அதை எனக்கு அனுப்பி விடுங்க. ஆதார் கார்டு வேணுங்களா? ஆமாம், இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கணும்ல. ஆதார் கார்டும் நிற்கிற மாதிரி ஃபோட்டோவும். ஆமாம், அதை அனுப்பி விட்டுட்டீங்கன்னா நான் உடனே இப்போ 10 மாப்பிள்ளைக்கு தரேன். 10 மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் பேசலாம். 15 ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னாங்க அவங்க. 15 மாப்பிள்ளை வேணுமா? 15 மாப்பிள்ளை அனுப்புகிறேன். சரி சார். சரி சரி. அப்போ நான் ஃபோட்டோ அனுப்பி விட்றேன், நீங்கள் அப்புறம் அனுப்பி விடுங்க. சரி. இப்போ அவங்க ஃபோன் நம்பரோட வருங்களா? அவங்க ஃபோட்டோவோட ஃபோன் நம்பர் வருமா? ஃபோன் நம்பர் வரும். சரி.
உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை தானேம்மா தேவை? ஒரு மாப்பிள்ளை தான் சார் தேவை. இருந்தாலும் யார் நல்லவங்க, யார் தண்ணி அடிக்கிறவங்க, யாரும் கேட்டு தானே சார் போனோம். ரைட்டுமா, நீங்கள் சொல்லுதெல்லாம் கரெக்டு தான். முதல்ல சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் சொல்லுங்க. பண்ணி கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற அவர் டெவலப் பண்ணிடுன்னு பார்த்துக்கோங்க. ஏம்மா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் எனக்கு மீனான்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம் சார். உங்கள் விவரம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி. இப்போ நீங்கள் மாப்பிள்ளை கேட்குறீங்க, உங்களுடைய ஃபோட்டோ ஆதார் கார்டை எனக்கு அனுப்புங்க. சரி. நான் மாப்பிள்ளையுடைய நம்பர் உங்களுக்கு தரேன், அவங்களுக்கும் கொடுக்குறேன். 2 பேரும் உண்மையை மட்டும் பேசுங்க. சரி. இப்போ உங்களுக்கு வந்து வயசு கரெக்டாக எத்தனை வயசு ஆகுதுமா? எனக்கு கரெக்டாக 53 சார். 53 வயசு ஆகுது. ஆமாம். சரி, ரைட்டு. இப்போ இந்த 53 வயசில் ஆ உங்களுடைய வீட்டுக்கார் பிரிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது? 17 வருஷம் ஆகுது சார். 17 வருஷம் ஆச்சா? ஆமாம் சார். சரி சரி சரி. நீங்கள் எந்த சமுதாயமா? நாடாருன்னு சொன்னீங்களோ? ஆமாம் சார், இந்த நாடார் நான். சரி, இப்போ நீங்கள் நாடாரு சமுதாயம், மீனா, உங்கள் பேர் மீனா, உங்கள் வயசு 53, படிப்பு 8ஆ? ஆமாம் சார். படிப்பு 8. சரியா? உங்களுக்கு பூர்வீகம் எந்த ஊருமா? பூர்வீகம் கோயில்பட்டி பக்கத்தில் சோழாரம் இருக்குங்களா? கோயில்பட்டி பக்கத்தில் சோழாரம். சோழாவராமா? கடம்பூர் தான். அவருக்கு பூர்வீகம், எங்கள் வீட்டுக்கார் பூர்வீகம். ஆ. நான் பிறந்து வளர்ந்து சோழாரம். ஓ, நீங்கள் பிறந்து வளர்ந்து சோழாவரம். ஆமாம் சார். சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு அப்பா அம்மா? அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் யாருமே என்கிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது சார். அப்பா அம்மா இருக்காங்களா? இல்லை, இறந்துட்டாங்க சார் அவங்க. அப்பா அம்மா இல்லை. ஆமாம். சரி, கூட பிறந்தவங்க? கூட பிறந்தவங்க இருக்கு. அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க. அவங்களும் நம்மகிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. சரி, எத்தனை உங்கள் கூட பிறந்த எத்தனை பேருமா? கூட பிறந்த நாங்கள் 7 பொண்ணு சார். 2 பொண்ணு இறந்துருச்சு. 5 பேர் இருக்கிறோம். சரி, மொத்தம் பொண்ணு தானே எல்லாமே? பொண்ணு ஒரே ஒரு அண்ணன் இருக்கிறான். ஒரு அண்ணன் எந்த ஊரில் இருக்காரு? அவர் சென்னையில் இருக்காரு. சென்னையில் இருக்காரு. இந்த 5 பொண்ணு எந்த ஊரில் இருக்காங்க? ஒருத்தி தூத்துக்குள்ள இருக்கிறான். ம். மீதியெல்லாம் சென்னையில் தான் இருக்கிறாங்க. சரி, இவங்க எல்லாத்தையும் பேசுவீங்களா நீங்கள்? அதான் சார், அவங்கெல்லாம் காரு பெரிய பங்களா பெரிய வசதியாக இருக்காங்க சார். நான் பிச்சைக்காரன்னு என்கிட்ட பேச மாட்டாங்க சார் என்கிட்ட யாருமே. உங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்த்தாரு? அவரு மளிகை கடை வச்சிருக்காரு. எந்த ஊரில்? அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு சொல்ல மாட்டேங்காங்க சார். சொன்னால் நான் போய் சண்டை போடுவேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்காங்க. சொந்தக்காரன் சொல்ல மாட்டேங்காங்க, என் பிள்ளைங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு பிள்ளைகள் எத்தனைமா? 2 பிள்ளைகள் சொன்னீங்களோ? 2 பையன். சரி, ஒரு பையன் எந்த ஊரில் கல்யாணம் முடிச்சிருக்காரு? அவரு சென்னை செங்கல்பட்டில் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவரு சின்ன ஒரு மளிகை கடை தான், சின்ன கடை. மளிகை கடை. நீங்கள் கடையில் கூட பையன் கூட இருக்கலாம்ல? அவர் என்ன சொன்னார்? அவர் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான், உன்னை யார் கூப்பிட்றா, நீ எதுக்கு பாரு, என்னாலாம் முடியாது அப்படிங்கிறான். இப்போ பெத்த தாயவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு. இது யார் சார்? உலகமே அப்படிதான் இருக்கு. எனக்குன்னு இல்லை, உலகமே அப்படிதான் சார் இருக்குது. சரி, இன்னொரு இல்லைம்மா, நீங்கள் பெத்த வளர்த்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு குடும்பத்தோடு இருக்காரு, சொந்த கடை வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த பையனுக்கு பிள்ளைகள் எத்தனைம்மா? அவன் வேண்டாம், நான் உன்னை கூப்பிட்றான்னு வர வேண்டாங்கிறான். சின்னவன் எம்பிஏ படிச்சிருக்கிறான். அவன் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படி தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சின்ன. சரி சரி. நான் திடீர்னு ஓசூர் போவேன், பெங்களூர் போவேன், ஒன்று அங்கெல்லாம் கூட்டு போயிட்டு இருக்க முடியுமா? நீங்க என்னமா பண்ணுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். சரி. அப்ப நான் என்ன சார் செய்யறது? நான் ஒரு கீழே என் உயிர் இருக்குது உடம்புல. எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க ஆள் இல்லை சார் எனக்கு. சரி. அதனால சார் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். கழுதை யாரும் எப்படியும் போயிட்டு போங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன் நான். சரிங்கம்மா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2 பிள்ளைகளை பெற்று 2 பிள்ளைகளை எப்படி கணவர் 18 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாம் சார். எங்கே இருக்கானே தெரியாதுன்றீங்க. உங்கள் பையங்களும் உங்களை விட்டுட்டாரு, கைவிட்டாருன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இந்த பையங்களாவது உங்களை வச்சு ஒரு சாப்பாடு போட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அதுவும் முடியாத சூழ்நிலை. இப்போ நீங்கள் இந்த 18 வருஷம் உங்களை விட்டுட்டு அவர் போயிட்டாருலாமா, அந்த வீட்டில் யாருமா இருக்கிறா? அதான் சார், அவர் என்னை விட்டுட்டு போகும்போது எங்கேயோ ஊர் விட்டு ஊர் ஒழிஞ்சிக்கிட்டாரு போய். சரி.
ஒளிஞ்சிட்டு நானும் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு 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 வருஷம் 1.5 வருஷம் அம்மா வீட்டில் இருந்தேன். சரி. அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் போய் நான் இருக்கிறேம்மா. வீடு வாடகை விடாமா? வீடு சொந்த வீடு இருந்துச்சு சார். அங்கே சென்னையில் ஒரு கிராமத்தில், கூடாஞ்சேரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்துச்சு சார். சொந்த வீடு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கா? சொந்த வீடு அவர் பேரில் இருந்து, எங்கள் வீட்டுக்கார் பேரில் இருந்தது. சரிம்மா, வீட்டுக்கார் பேரில் வீடு இருந்துச்சுன்னா அந்த வீடு உங்களுக்கு தானே வரும் அடுத்து, அவர் எங்கே போனாலும். ஆமாம் சார், அங்கே போய் நான் இருக்கிறேன்னு சொன்னேன். இருக்கிறேன், ம், ஒரு திடீர்னு தேடி வந்தால் நான் அப்படியே பேசிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ம், அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாது, ம், அதனால் வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டிலே வச்சுக்கிட்டாங்க என்னைய. உங்கள் அம்மா வீட்டில் 18 வருஷம் அங்கே தான் இருந்தீங்களா? இல்லை சார், 2 வருஷம் இருந்தேன். சரி, இப்போ உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லை, அவங்க இறந்துட்டாங்க சார். சரி, அவங்க இறந்த பிறகு 2 வருஷத்துல அதுக்கப்புறம் 16 வருஷமா இங்கே இருந்தீங்க. அப்புறம் என்னைய ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சென்னையில் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்க எல்லாம். சரி. நீ எங்கேயும் இருக்க வேண்டாம், ஒரு பொண்ணு இருக்க பயம், நீ லேடிஸ் ஹாஸ்டல் போய் வேலை செஞ்சுட்டு இரு அப்படின்னு கொண்டு விட்டாங்க சார் என்னை கொண்டு. சரி, அங்கே எத்தனை வருஷம் இருந்தீங்க? அங்கே ஒரு வருஷம் இருந்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு? ஏன் அதை விட்டு எங்கே போனீங்க? அப்புறம் அங்கே கூட வேலை பார்க்க பொம்பளைங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. சரி. சண்டை வந்த உடனே நான் போக மாட்டேன், என்ன வேலை செய்யணும்னு சண்டை வந்தேன். நான் எனக்கு பிடிக்கல, நான் வெளியே வச்சுட்டேன் அன்னைக்கு. சரி. என் கையில் பூரா அப்படியே புண்ணா வந்துருச்சு. இந்த லேடிஸ் பெரிய பெரிய பாத்திரம் தேய்ச்சி கையில் புண்ணு வந்துருச்சு சார் எனக்கு. சரி. நான் அந்த மட்டுக்கு அதை விட்டு வெளியே போயிட்டேன். ஓ சரி. இப்போ அங்கே இப்போ 2 வருஷம் வீட்டில் இருந்தீங்க, 1 வருஷம் அங்கே இருந்தீங்க, 3 வருஷம் போச்சு. மீதி 15 வருஷம் என்ன பண்ணீங்க? அடுத்து உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களை ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க, அப்படியே இருந்து என்ன ஏதுன்னு அப்படியே கொஞ்சம் ஒரு முன்னேற்றங்கள் பண்ணியிருக்கலாம். அது போக 15 வருஷம் கையில் புண்ணு வந்தது. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், கையில் புண்ணு வந்துருச்சு, ம், எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் நான். சரி. அதுக்கு அவங்க என்ன சொன்னா, நீ குடும்பத்தை விட்டு வந்துட்ட, இந்த வேலை வேண்டாம்னா இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும், நீ உன் மனசுக்கு என்ன தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. சரி, நீ என்ன பண்ணீங்க அடுத்து? அடுத்து எனக்கு எங்களுக்குள்ளே இப்படி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்துருச்சு. சரி. சண்டை வந்தால் நான் பாட்டில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டேன். மட்டாதுலேருந்து கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டேன். அங்கே போய் என்ன பண்ணீங்க? போய் அப்படியே ஒரு கோயிலே உட்காந்துருந்தேன். போனோன்னு நமக்கு அந்த வீடா வாசலை ஒன்றும் இல்லை இல்லையா, ஆ, அங்கே ஒரு கோயிலே 2-3 நாள் இருந்தேன். சரி. இருந்தோடனே அப்புறம் ஒரு பேப்பர் படித்து பார்த்துட்டு கோயம்புத்தூர் ஒரு வீட்டு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க பேப்பரில். ஓ, நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8 வரைக்கா? ஆமாம் சார், 8 வரைக்கும் படிச்சிருக்கிறேன். சரி, பேப்பரை பார்த்தோன்னே வர சொல்லிட்டாங்க. ஆமாம், அங்கே கோயம்புத்தூர் வீட்டு வேலை வீட்டோடு தங்கி வேலை பார்த்தேன். இப்போ அந்த 15 வருஷமா வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதான் சார், கோயம்புத்தூர் வேலை பார்த்தப்பறம் அந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வேண்டான்ட்டாங்க. எத்தனை வருஷம் அங்கே இருந்தீங்க? அங்கே ஒரு 2 வருஷம் இருந்தேன். சரி. அப்புறம் அங்கே வேலை வேண்டான்னு திருப்பி வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். அங்கே அந்த 2 வருஷத்தில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க? அது ஒரு மாதத்துக்கு 6000 கொடுத்தாங்க சார். அப்போ சரி. அப்போ 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 12 ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்கல்ல? ஆமாம் சார். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன்ல. சரி, அந்த 1.5 லட்ச ரூபா என்ன பண்ணீங்க? அதான் சார், 6 மாதம் வேலை இல்லாமல் இருந்து அப்புறம் இப்படித்தான் ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் எடுத்து தங்கியிருந்தேன். ம். அப்புறம் ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கியிருந்தேன். இப்படியே பணம் பரிகாரம் பண்ணுறது, மாயமந்திரம் ஜோசியம் பார்த்து இப்படி கொஞ்சம் பணம் போயிடுச்சு. ஏம்மா, லாட்ஜில் போய் தாங்கன்னா டெய்லி வாடகை 500 கொடுத்து தாங்கன்னா மாதம் 10-15 ஆச்சு. அதுக்கு பெரியான ஒரு இதில் தங்கியிருக்கலாம். சரி, ரைட், நீங்கள் சொல்லுங்க. இப்போ அதுக்கு பிறகு சரிம்மா, அது போட்டோம். அதுக்கு பிறகு அதில் ஒரு அந்த 1.5 லட்ச ரூபாய் 1 வருஷம் இருந்தே காலி பண்ணியிருக்கீங்க. அதான் சார், ஒரு வீடு ஒன்று வாடகை எடுத்தோம் கோயம்புத்தூரில். சரி. வீடு வாடகை எடுத்து கேஸ் அடுப்பு, சிலிண்டரு, ஃபேனு எல்லாம் சரி. அப்புறம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணி ஃபேனு எல்லாம் வாங்கி மாட்டி அந்த வீட்டிலே ஒரு 6 மாதம் இருந்து வேலையே இல்லாமல் இருந்தேன் சார். வேலையே கிடைக்கல. 6 மாதமா கோயம்புத்தூரில் வேலை கிடைக்கலையா? சரி. அதுலேயே பணம் போயிடுச்சு, கொஞ்சம் போயிடுச்சு. ஃபேன் வாங்குறது, அதெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறது, வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு எல்லாம் கூட கொஞ்சம் பணம் போயிடுச்சு. சரி, அதில் 1 வருஷம் போச்சு. மீதி இன்னும் அதுக்கடுத்து 12 வருஷம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் 12 வருஷம் இப்படி தான் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்புறம் பேசாமல் ஒரு கோயிலில் இப்போ தங்கியிருக்கு, திருப்பதி கோயில் அப்படி போய் தங்கி இருந்துட்டேன். போய் பேசாமல் வேலையில் ஒன்று பேசாமல் வேலை வேண்டாம், ஒன்று வேணால் பேசாமல் தங்கி இருந்துட்டேன் கோயிலில் போய். சரி, 12 வருஷமா அப்படியே ஓடி போச்சா?
ஆமாம். சரி. அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு 3 வருஷம் ஒரு 2021 ஒரு வீட்டோட தங்கி கோயம்புத்தூர்ல வேலை பார்த்தேன். எத்தனை வருஷம்? அது 2021 இருந்து 2024 3 வருஷம். அந்த 3 வருஷம் 24 வரைக்கும் இருந்தீங்க. ஆமாம் சார், 24 வரைக்கும் மாதம் 15 கொடுத்தாங்க. மாதம் 15,000 கொடுத்தாங்களா? ஆமாம் சார், 15,000 கொடுத்தாங்க. ம். அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் காலில் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ஆணிக்காலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. சரி. அது ஆப்ரேஷன் பண்ணது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் செலவாகி போச்சு. சரி. அதுபோக 2.5 லட்சம் கொடுத்தாங்க சார் கையில். அப்படியா? ஆமாம், 2.5 லட்சம் கொடுத்தாங்க. ஒரு 5.5 லட்ச ரூபா வந்திருக்கும். அதில் உங்களுக்கு வந்து 2.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த 2.5 லட்சத்தை என்ன பண்ணீங்க? அதுதான் எங்கள் ஊர் திருவிழாவுக்கு போன வருஷம் கடம்பூர் திருவிழாவுக்கு வந்தேன் போன வருஷம். சரி. திருவிழா முடிச்சுட்டு நமக்கு தான் வீடு வாசல் ஒன்றும் இல்லை இல்லையா. ம். அந்த 2.5 லட்சத்தை கோயிலில் போட்டீங்களா? 2 லட்சம் பேங்கில் போட்டுட்டு கோயில்பட்டில் லாட்ஜி ஒரு நாளைக்கு 700 ரூபா. ஒரு நாளைக்கு 700 ரூபா கோயில்பட்டி லாட்ஜில் தங்கியிருக்கீங்க? ஆமாம், ஒரு மாதம் போன வருஷம், இந்த வருஷம் இல்லை போன வருஷம். சரி, ஒரு மாதம் லாட்ஜில் தங்கிட்டீங்க. ஒரு நாளைக்கு 700 ரூபான்னா 30 நாளைக்கு முதல் 21,000 ரூபா கொடுத்து தங்கிட்டீங்க. 21,000 ஆயிடுச்சு. 21,000 கொடுத்து ஒரு மாதம் இருந்தேன். சரி. அப்புறம் என்னடா இது வேலையெல்லாம் இப்படி செலவு பண்ணிட்டு இருக்குமே நேரம் மெட்ராஸ் போயிட்டேன். சரி. மெட்ராஸ் அங்கேயும் போய் ஒரு லாட்ஜ் எடுத்து ஒரு நாளைக்கு 600 ரூபா. ம். 600 எடுத்து உள்ளே சமைச்சிக்கலாம் லாட்ஜிலேயே? அங்கே போய் அப்படி அங்கே ஒரு 2 மாதம் போல இருந்தேன். 2 மாதம் லாட்ஜிலே இருந்து இவ்வளவு ரூபாயும் காலி பண்ணீங்க? காலி பண்ணிட்டேன். ஆ. அப்புறம் அடுத்து பாண்டிச்சேரி போயிட்டேன். சரி. பாண்டிச்சேரி போயிட்டு நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கட்டணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, ம். நம்ம பிரச்சனைக்கு என் பையன்கிட்ட கேட்டு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு போனால் எங்கள் பையன் சொன்னால் நீ பாண்டிச்சேரியில் கொஞ்ச நாள் இரு, நான் பார்த்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா. சரி. கடைசியில் பார்த்தா ஒன்றும் சொல்ல காணோம். ம். பாண்டிச்சேரி லாட்ஜில் ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல் ஒரு 6 மாதம் இருந்தேன். லேடிஸ் ஹாஸ்டலில் ஆ. அங்கே ஒரு 6 மாதம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே நாள் தள்ளி இந்த வருஷம் திருவிழாவும் வந்துருச்சு. ஒரு வருஷம் ஆகி போச்சு. பழைய திருவிழாக்கு வந்துட்டீங்களா? ஆமாம், இந்த திருவிழா வந்து இந்த வருஷம் திருவிழா முடிச்சுட்டு இப்போ ஒரு 10 நாள் ஆகுது. திருவிழா முடிஞ்சு 10 நாள் ஆகுது. சரிங்கம்மா. ஆ 53 வயசு இப்போ ஆகுது. நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்தீங்க. இப்போ கையில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 30-40 வச்சுருக்கேன் சார். அவ்வளோதான் சார் இருக்குது. 30,000-40,000 வச்சுருக்கீங்க? ஆமாம். சரி. இப்போவும் கோயில்பட்டி லாட்ஜில் தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார். வேறு என்ன சார், எனக்கு வீடு இல்லை ஒன்றும் இல்லைங்க சார். நான் என்ன சார் பண்ணுறது? சரிங்கம்மா. இப்போ 40,000 பேங்க்கில் இருக்கு, ஆனால் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம் சார், தேடி செலவு பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. இப்போ அம்மா மாத்திரம் சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது அம்மா உணவு 10 ரூபா உணவு சாப்பிட்றேன். அம்மா 10 உணவு ரூபா இருக்கு இல்லையா. ஆமாம் ஆமாம். இப்போ உணவு 10 ரூபா சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஆனால் லாட்ஜுக்கு 400 ரூபா கொடுத்து மாதம் 12,000 கொடுத்து தங்கிறீங்க. என்ன சார் பண்ணுறது, வேறு வழி இல்லையே எனக்கு. அதனால தான் சரி சார் முடிவு எடுக்கிறேன் சார் நான். சரிம்மா. இப்போ ராஜேஸ்வரி திருமணத்தினுடைய நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? அது ஃபோன் மூலிமா ஒரு பையன் எனக்கு போட்டு கொடுத்தாப்ல. ஒரு பையன் கொடுத்தாப்லையோ? ஆமாம் சார். சரி. இப்போ நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? அதான் சார் நீங்கள் அதான் காலையில் 10:45 மணிக்கு பணம் கட்டினேன் நான். எவ்வளோ கட்டினீங்க? 700. லாட்ஜுக்கே 400 ரூபா கட்டுறீங்க. இங்கே 10,000 ரூபா போட்டு விட வேண்டியானே? ஒரு 10,000 போட்டு விட வேண்டியானே? ஏன் சார், நான் அந்த அளவுக்கு வசதி உங்களுக்கு வசதி இருந்தால் நான் 10,000 20,000 நீ கேட்குறது அதிகமாக கொடுப்பேன் சார் நான். இப்போ சரிம்மா. சரி. இப்போ எனக்கு வந்து 700 ரூபா போட்டு விட்ருக்கீங்க. சரி. இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படி தானே? ஆமாம் சார், நல்ல மாப்பிள்ளை படுத்து அனுப்பிச்சி விடுங்க சார் நீங்கள். ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு கொடுத்தாமா உலகம் பூரா சுற்றிட்டே வந்திருக்கீங்கள, ஒரு இடத்துல இருந்து 53 வயசுல எப்படி சிலிமா இருக்கீங்களா குண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிலிமா தான் இருக்கீங்களா? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை அனுப்புங்க. அப்படியே நீங்கள் சொன்னீங்களா நார்மலாக இருக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம். உங்கள் ஃபோட்டோ அனுப்பிட்டீங்களா? ஃபோட்டோ தான் நீங்கள் நிற்கிற மாதிரி எடுத்து கொடுத்து விட்றேன் நான் உங்களுக்கு. நிற்கிற மாதிரி ஒரு செல் எடுத்து அனுப்புங்க. எடுத்து கொடுத்து விட்றேன். 2வது ஆதார் கார்டு கேட்டிங்கல்ல, அதுவும் கொடுத்து விட்றேன். சரி. உங்கள் கணவர் என்னாச்சு? என்ன சார்? உங்கள் கணவர் கடைசி வரைக்கும் என்னாச்சுன்னு சொல்லலையா? எங்கே இருக்காரு என்னன்னு தெரியலையா? என்னன்னு தெரியல. நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்களா மேடம்? என்னம்மா? நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்களா அவர் எங்கே இருக்காருன்னு? ஒரு 50,000 ரூபா கொடுங்க, நான் கண்டுபிடிச்சி தரேன். 50,000? ஏம்மா, நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அவர் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உயிரோட இருந்தால் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா செத்து போனாரா செத்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருவோம்.
சரிதானா? கண்டுபிடிச்சு கொடுங்க. நீங்க 50,000 உங்களுக்கு 3/4 லட்சமே கொடுக்குறேன் நான். நீ கண்டுபிடிச்சு கொடுத்தா கூட அவர்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ரொம்ப சரிங்களா? ஏமா ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. சரி, இப்ப சொல்ற கணவர் இருக்கான்னு தெரியலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் நான். இல்லம்மா, அவரு உங்க வீட்டுக்காரு இருக்காரா இல்லையா? இருக்காரு சார், இருக்காரு. இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. ஆமா, என் பையன் சொன்னார்ல இருக்காருன்னு சொல்றாங்க. அப்போ உங்க பையன் சொன்னாருன்னு சொன்னியா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்க போறாங்க. உங்க பையன்ட்ட போலீஸ்காரங்க உங்க பையன்ட்ட கேட்பாங்கல்ல. சொந்த பந்தங்க சொந்த பந்தங்க எல்லாத்தையும் கேட்பாங்க, தெரியாமலாம் இருக்காது. சரி, அது போட்டோம். இப்ப நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க எப்படி இருப்பிய, என்ன செய்விய, என்ன எதிர்பார்க்கியன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில பெண்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து மாப்பிள்ளைகிட்ட 10,000 கூட 50,000 கூட 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட கேட்டுட்டு இருக்கிறாங்க. சரி. என் பேர் கெட்டு போயிடக்கூடாதுல்ல. நீங்க எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்கி போற வரைக்கும் சார் நான் சொல்றேன், ஒன்று சொல்றேன். எனக்கு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். போதுங்களா? சரி, இப்போ நீங்க 53 வயசு ஆச்சு, என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கிறீங்க? வேசாக தண்ணி போடாத ஆளு, பீடி சுருட்டு குடிக்காத ஆளு, எந்த கெட்ட பழமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து எல்லாத்துலயும் அடிபட்டு இழந்துட்டு கஷ்டத்துல இருக்கிறோம். நீங்க சொல்ல பார்த்தா நானே மிரண்டு போய் இருக்கிறேன். லாட்சில 400 ரூபா கொடுத்து 600 ரூபா கொடுத்து தங்குற ஆளா இருக்கீங்க. நான் எங்கேயும் போய் அப்படி நான் தங்கினது கிடையாது இதுவரையில. ஏன் ரூபாயா இருந்தாலும் அடுத்த ஆள் ரூபாயா இருந்தாலும் 1 ரூபா கூட தேவையில்லாம செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். சரி, நீங்க சொல்லதா பார்த்தா எனக்கே தலை சுத்து, பெரிய கோடீஸ்வரங்க மாதிரி நீங்கள பேசிட்டு இருக்கீங்க. நானே இப்போ நல்லாளா கொடுங்கன்னு சொல்ல வரேன். நல்லாளா கொடுங்க. ஏமா, நீங்க கோயில்ல படுத்து பழகிட்டீல்ல, பேங்க்ல பணத்தை போட்டுருந்தீங்கன்னா அதே மாதிரி லாட்சில தங்குறதுக்கு பெய்யான கோயில் ஓரத்துல எங்கன்னா படுத்து தூங்க வேண்டியதானே? கோயில்ல படுத்தா நிம்மதி தானே? லாட்சில ஏசி ரூம் அதுமா போட்டு வச்சிருப்பாங்க, நல்லா ஜம்முன்னு இருக்கும். அந்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க சாதாரண ஒரு மனுஷன் கூட போய் எப்படி நீங்க வாழ முடியும்? சார் ரொம்ப ஓகோன்னு கூட நடுத்தர மனுஷனா கொடுங்க. ரொம்ப மோசமாக வேண்டாம், ரொம்ப ஓகோன்னு வேண்டாம். ஓரளவுக்கு பரவாயில்ல, அதான் நல்லா தண்ணி போடாத ஆள, நல்ல ஒரு அன்பா இருக்கிற ஆளா பார்த்து கொடுங்கன்னு சொல்ல வரேன். வேற ஒன்றும் சொல்ல சார். அன்பா இருக்கிற ஆளை நான் பார்த்து கொடுத்துருவோம்மா. நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, இல்ல கல்யாணம் முடிச்ச எங்கிட்டாவது நீ வாட்டில் போயிட்டீங்கன்னா அவர் வந்து என்ன கேட்பாரு, நான் உங்களை எங்க போய் தேடுறது? அதுக்கு தான் உங்க சொந்த வந்தவங்க 10 பேர் யாராவது இருப்பாங்களா, யாரையும் பார்க்கலாமா வைக்கலாமா என்ன ஏதுன்னு கேட்குறேன். அதாவது சார், அவங்களாம் நம்மகிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. என்ன, அவங்களுக்கு ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டாங்க. ஃபோன் நம்பர், என்னோட நம்பர் வந்தாலும் எடுக்கிறது இல்லை. அதனால அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சார். நீங்க வந்து நான் மாப்பிள்ளை தாரேன் இல்லைன்னு சொல்லல. 18 வருஷமா நீங்க இப்படி ரவுண்ட்ல வந்த உங்களுக்கு நான் ஒரு மாப்பிள்ளை கொடுத்தோம்னா, அந்த மாப்பிள்ளைகிட்ட நீங்க இருக்காம திடீர்னு நீங்க வாட்டில திருப்பதியும் தென்காசியும் நீங்க வாட்டில ஏதாவது ஒரு கோயில் குளம்னு அவரை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவர் உங்களை எங்க தேடி போய் அலையிறது? சார் அப்படிலாம் நான் போக மாட்டேன் சார். நம்ம தனிமையா இருக்க போய் தான் சார் மனசு வெறுத்து போறது. தனிமையா இருக்க போய் தான் நம்ம போறது, யாருடைய ஆதரவும் இல்லாம. நம்ம அப்படி இருந்தா எதுக்கு போக போறோம்? நீங்க சொல்லுங்க. அக்கா தங்கச்சி, அம்மா தம்பி, யாருடைய ஆதரவுமே இல்லாம மனுஷனுக்கு வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி எப்படி இல்லாம குணம் மாறும், விட்டு போயிடலாமா, அப்படி போயிடலாமா என்னெல்லாமோ மனசுல தோணும். இது வந்து ஒரு ஆள் நம்ம துணைக்கு இருக்கும்போது தேடாது வராது இல்லை உங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. சரிம்மா, இப்போ ஒரு கணவர் வீட்டுல இருந்து டைவர்ஸ் வாங்கல, இறக்கல, இன்னொரு கல்யாணம் முடிச்சால் அவர் திடீர்னு வந்து தெரிஞ்சு உங்க பையனோ அவரோ வந்து சண்டை போட்டா என்ன பண்றது? அதெல்லாம் வராது சார். வந்தா நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு. ஆனா நான் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தா உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அது 100% உண்மை சார். வந்து என்ன நீங்க காட்டி கொடுத்ததுக்கு நான் கொலை செய்ய போறேன்னா கொள்ளையடிக்க போறேன்னா ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லை, ஒரு சிலர் எப்படி இல்லாம சொல்றாங்க. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். அது நான் பாத்துக்கிறேன் சார். எங்க வீட்டுல அப்படி ஒன்றும் பிரச்சனை வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறீங்கம்மா. நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய கொடுத்து அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா இன்னைக்கு நிறைய நடக்குகள் இல்லாமா. இப்போ நேற்று பேப்பர்ல பார்த்தேன், ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு 4 நாள்ல அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சுருட்டி போயிட்டாப்புல, எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. ஃபோன் நம்பர் தூர போட்டாப்புல, சொந்த வந்தவங்க யாரும் கிடையாது. இதே மாதிரி சேலத்துல தான் போய் சேலத்துல போய் ஒரு லாட்சில போய் பார்த்து உங்க மாதிரி தான் லாட்சில இருக்கவங்களை கூட்டு வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொன்னாங்க. எங்க பேப்பர்ல பார்த்தேன், ஏதோ ஒரு பேப்பர்ல பார்த்தேன். நமக்கு வந்து சார் உண்மையை சொல்ற, நமக்கு திருடுற பழக்கம், இந்த ஓடுற பழக்கம், இந்த மாதிரி பழக்கம் நமக்கு கிடையாது சார். நமக்கு என்ன, நமக்குலாம் ஒண்ணு அந்த ஆளாடி பண்ணபடி அதுதான் உங்களுக்கு. நீங்க பேசுறது உண்மையை பேசுறீங்களா பொய் பேசுறீங்களா எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, என்னால கண்டுபிடிக்க முடியல.
சரி. உங்களுடைய விவரத்தை நான் மக்களுக்கு சொல்லுவேன். உங்களை ஏற்றுக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட போய் சந்தோஷமா இருங்க. சரி சார். ஆனால் கல்யாணம் வந்து தாலி கட்டணும்னு நினச்சிங்கன்னா, தாலி கட்டி சொந்தமாக உரிமையோட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கணவர் இறந்த சர்டிஃபிகேட் வேணும், இல்லை விவாகரத்து சர்டிஃபிகேட் வேணும். ஆ இது ரெண்டும் இல்லாமல் முடிக்க முடியாது. சார், அவரே என்கிட்ட கையெழுத்து வாங்காம ஒன்றும் பண்ணாம எவ்வளோ பொம்பளை கல்யாணம் பண்ணி பிள்ளையும் பெற்றாச்சு. பிள்ளைங்க 6-7 வயசுல இருக்குது. ஆமாம் ஆமாம். நான் போய் என்னத்த போய் சார் வாங்க? அவர் இருக்கிற அட்ரஸே தெரியலையே, எப்படி போய் நான் வாங்குறது? ஆமாம்மா, இது நீங்கள் சொல்ல கரெக்டு தான். ஒரு பெண்ணு நினச்சி யாரோடனாலும் வாழலாம், தப்பே கிடையாது. அதுக்கு கோர்ட்டே சொல்லிருச்சு, ஒரு மனைவி வந்து கட்டின புருஷனை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் பிள்ளைய பெற்றுக்கலாம். இன்னைக்கு நீதி உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் பிரச்சனை. சரி. நீங்கள் ஒரு நல்ல ஒரு நபருக்கு இப்போ நீங்கள் சொல்லுறது வந்து நீங்கள் சொல்லுறது என் புருஷன் வந்து என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கூப்பிட்டுட்டு போய் குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்றுட்டான்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை பார்த்து நீங்கள் முடிச்சு இருந்திருக்கலாம், தப்பே கிடையாது. சரி. சரிதானா? ஆமாம். இப்போ என்ன விஷயம் எனக்குன்னா, ஆ உங்களுக்கு ஒரு நபரை கொடுத்து அவருக்கு நீங்கள் திருமணமாகி சந்தோஷமாக வாழ்ந்துட்டா சந்தோஷம் எனக்கு. சரி. அது இல்லாமல் 10 நாளில் இருந்துட்டு நீங்கள் வாட்டில் எங்கிட்டும் போயிட்டீங்க அப்படின்னா, சில பேர் உங்களை சொல்லலை, நீங்கள் பேசுகிறது நல்லா தான் பேசுறீங்க. சில பேர் ஒரு லாட்சில் இருந்து பொண்ணை போய் கல்யாணத்தை முடிச்சு அங்கே இருக்கிற பூரா சுருட்டி போயிட்டாங்கன்னு சொல்லி என் மேலே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணினாங்கன்னா, அடுத்து நான் யாருக்கும் உதவிகள் பண்ண முடியாது, இந்த திருமண தமிழ் நடத்த முடியாது. அப்புறம் நான் வந்து உங்களை மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க வேண்டியதேன். இந்த மாதிரி லாட்சியில் தங்குற மாதிரி கூட வராது. நான் ஒரு கோயில் உலகத்தில் தான் போய் உட்காந்துருக்கணும். சார், நான் கரெக்டாக நீங்கள் சொன்ன வாக்கு காப்பாற்றுறேன் சார். நான் நீ சொல்லிட்டீங்கல்ல, என் கூட பிறந்த அந்த மாதிரி நீ சொல்லிட்டீங்க, நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன் சார். நான் இல்லை. சரிம்மா. சரி பாருங்க. என்ன இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன செஞ்சு தரணும்? வேலை வாங்கி தரணுமா, மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமா? இல்லை சார், அதான் நான் நீங்கள் முழு ஆள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா. நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் அனுப்புங்க. நான் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வேலை வாங்கி தரணுமா, இல்லை ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உங்களுடைய விவரத்தை ஃபுல்லாக சொல்லி இதுக்கு சம்மந்தம் உள்ள மாப்பிள்ளை வேணுமா, வேலை வேணுமா? இல்லை சார், இவர் ஆம்பளை தான் சார் நமக்கு துணையாக இருக்கிறதுக்கு. ஆம்பளை தான் வேணும். ஆமாம் சார். சரிங்கம்மா. நான் இப்போ நீங்கள் லாட்சில் ஒரு நாளைக்கு 400 கொடுத்து தங்குறீங்க. இன்னைக்கு தேதி 20. ஆமாம் சார். நீங்கள் 40,000 வச்சுருக்கீங்கன்னா 40,000 இன்னும் 10 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 10 நாளைக்கு அது ஒரு அமௌண்ட் ஓடி போயிடும். ஆமாம் சார். ஆமாம், மாதம் 10-12,000 போயிடும். இப்போ உங்களுக்கு நான் மாப்பிள்ளை இன்னைக்கே உங்களுடைய நம்பரை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், பேசுங்க. சரி. யார் சம்மதமாக இருக்கோ அதை முடிச்சுக்கோங்க. சரி சார், அப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டுங்களா? ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அம்மா மீனாம்மா, திரும்ப ஒன்று சொல்லுதேன். அதாவது இந்த வயசுக்கு மேலேயாவது நீங்கள் ஒரு இடத்துல ஒருத்தருக்கு வந்து ஒரு வயசான ஆட்கள் 50 55 60 வயசு 70 வயசு ஆனாலும் பரவாயில்ல, அவங்க கூட கடைசி வரைக்கும் அது இருந்து காலத்தை ஓட்டணுன்னு இன்னொரு இடத்துக்கு போயிடாதீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப வயசானால பார்க்காதீங்க. எனக்கு ஒரு 53 ஒரு 60 60 62 ஒரு எனக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 5 வயசு 6 வயசு பாருங்க. சரி. இப்போ உங்களுடைய நம்பர் நான் எல்லாத்துக்கும் கொடுத்து பேச சொல்லட்டுமா? சரி. ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களே கொடுத்து பேச சொல்கிறேன். சரி. வேறு என்ன செய்யணும்? சரி சார், அப்போ பேச சொல்கிறீங்களா? எனக்கு அந்த பேங்கில் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10,000 இதே நம்பருக்கு போட்டு விடுங்க. ஏன் சார்? ஏங்க, லாட்சியில் ஒரு நாளைக்கு 400 கொடுக்கிய, நான் இங்கே ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ 10 மாப்பிள்ளை எடுத்து உடனே கொடுக்க போகிறேன். எனக்கு 10,000 கொடுக்குறதுக்கு என்ன இது? சரி சார், நீங்கள் போட்டு விடுங்க, நான் பணம் வந்தால் கொடுத்து விட்றேன். உங்களுக்கு கொடுக்காம என்ன? சரி. இப்போ மாப்பிள்ளை ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் எனக்கு எவ்வளோ தருவீங்க? அந்த 40,000 என் கையில் எடுத்து கொடுத்துருவீங்களா? ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? சரி, எவ்வளோ தருவீங்க சார்? கொஞ்ச நாள் போட்டு சார், உங்களை தேடி வந்து தரேன் சார். நீங்கள் அட்ரஸ் மட்டும் உங்கள் சம்பளம் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக கொடுங்க. இல்லை, எவ்வளோ தருவீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். நானும் உங்கள்கிட்ட கேட்கல. ஒரு 20,000 தரேன். சரி, ரைட்டு. சரிங்களா? சரி, பார்ப்போம். நான் இப்போ நம்ம மாப்பிள்ளைய பேச சொல்கிறேன். சரி சொல்லுங்க. அப்படி ஏம்மா, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் தலை தான் சுற்றுது.
அப்படியா? ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு லாட்ஜில் போய் ஒரு பெண்ணு தனியா இருக்குன்னு சொன்னா அது என்னமா அர்த்தம் சொல்லுங்க? அதுக்கு நீங்க என்ன பெரிய பண்றது? ஒருத்தர் பக்கத்து தண்ணி ஓட்டு ஆடுறான், கதை பூட்டிக்கிட்டே உள்ள உட்காந்துருக்கேன். எத்தனை நேரத்துக்கு கதை பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் தெரியுமா? என்ன பண்றது? அவன் என்ன சொல்றான், நீ என் கூட வா, நான் மினிஷன் தானே, உனக்கு நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு தண்ணியை போட்டு என்கிட்ட வாசல் நின்று ஆடிட்டு கிடக்குறான் அவன். சரி. அப்புறம் மேனேஜர்கிட்ட சொல்லி மேனேஜர் திட்டி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னா சரின்னு இப்போ சரின்னு கேட்டுக்கிட்டாரு. எந்த லாட்ஜுமா? இங்க சரி வேண்டாம் கோயில்பேட்டை எந்த லாட்ஜும் நான் சொல்ல வேண்டாம், எனக்கு அது எதுக்கு கர்மம். வேண்டாம் நீங்க உங்களுடைய விஷயம் இப்போ ஒரு மாப்பிள்ளை இருக்காருன்னா உங்க சொந்த பந்தங்கள், உங்க அம்மா, பெரியம்மா, சித்தப்பா அந்த மாதிரி உங்க ஊர்ல போய் அந்த சோழாபுரத்துக்கு கூட்டு போலாமா? அந்த வீடுலாம் பூட்டி இருக்கு சார், அங்க யாருமே இல்ல. சரிம்மா, சொந்த பந்தங்களை யாரும் பார்க்கலாமா சோழாபுரத்துல? யாருமே அங்க இல்லையே, எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. எல்லாம் மெட்ராஸ்ல. சரி, மெட்ராஸ்ல யாரையாவது கூட்டு போய் இது என் தங்கச்சி தான், என் கூட பிறந்தவங்க தான் யாராவது சொல்லுவாங்களா? அட நம்ம போனாலே கதை திறக்க மாட்டேங்காங்க சார், என் மூஞ்ச பார்த்தாலே கதை பூட்டிக்கிறாங்க சார். சரி, இப்போ மெட்ராஸ்ல ஒரு மாப்பிள்ளை இருக்கிறாரு, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு, அவரு கொடுக்கட்டா? ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரா? ஆமா, சொந்த ஆட்டோ வச்சிருக்காரு, நல்ல மனுஷன், அருமையான மனுஷன். தண்ணி போடுவாரா? ஏமா தண்ணி போடாது யார் இருக்கா? எல்லாரும் தண்ணி தான் போடுவாங்க சார். அதெல்லாம் நமக்கு பிடிக்காது சார். நீங்க வேற ஒரு 10-15 போட்டோ அனுப்புறேன்னு அவங்க சொன்னாங்க, அவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க. 50 போட்டோ இருக்கு, அனுப்புறேன். இப்போ உங்களுக்கு தண்ணி போடாத ஆளா இருக்கணும், அப்படித்தானே? தண்ணி போடக்கூடாது, பீடி ஷர்ட் குடிக்கூடாது, நல்ல அன்பான ஆளா இருக்கணும். அன்பான இருக்கணும், உங்களை மாதிரி அன்பா இருக்கணும். அன்பா இருக்கணும். ஏன் ஆனா ஆண்டவன் எனக்கு நிறைய அன்புல கொடுத்துருக்கிறாப்புல, உங்களை மாதிரி ஆளுகிட்ட பேசுறதுக்கு முடியல. சரிங்கம்மா, போட்டோ அனுப்புவீங்க. இறைவன் எல்லார்ட்டையும் விளையாட்டை காமிக்கிறாரு, அதை நம்மலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இறைவன் நல்லதே செய்வார் நமக்கு. சரிங்கம்மா, வச்சிடுறேன். சரி, அப்ப நான் போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். சரிங்களா? அனுப்புங்க. சரி, உங்கள்கிட்ட கெட்டின படம் வேஸ்ட் ஆக கூட தான் எனக்கு மனசுக்கு கஷ்டப்படுது சார். இல்லைன்னா கூட இப்போ மாப்பிள்ளை சரின்னு சொன்ன உடனே எனக்கு 20,000 ரூபாய் எனக்கு இதே நம்பருக்கு ஜிபே பண்ணிடணும்னா? சரி சார், இதனால போட்டோம். நாங்கள் 2 பேரும் எப்படி செட்டில் ஆகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 40,000 கொடுக்குறேன் உங்களுக்கு. வேற என்ன? மாப்பிள்ளை ரெடின்னு சொன்ன உடனே எனக்கு அக்கௌண்ட்ல போட்டு விடணும். இல்ல அப்படின்னா நேரம் தேடி வந்துடுவேன் எங்க இருந்தாலும். அப்படியா? சரி. இல்லைன்னா அந்த மாப்பிள்ளை சொல்லி வேண்டாம்னு சொல்லிடுவேன். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நல்லது பண்ண நீங்க சார், கூடுமான வரைக்கும் கெடுதல் பண்ண நினைக்கக்கூடாது. நீங்க தானே சொன்னீங்க. சரிம்மா, நீங்க என்ன பண்ணுங்க. நான் மாப்பிள்ளை நீங்க பேசுறது எப்படின்னு எனக்கே கொஞ்சம் தலை சுத்துது. நீங்க பேசுறது உண்மை பேசலாம் பொய் பேசலாம், அதை நான் யார்கிட்ட சொல்ல போய் சொல்றது? சரி, நமக்கு பொய் பேசுற பழக்கம் கிடையாது சார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யார்கிட்டையும் பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சரிங்கம்மா, மனச்சாட்சியோட நடந்துக்கோங்க. இதுக்கு மேலேயும் எதுவும் எந்த ஒரு ஆம்பளையவும் யாரும் ஏமாத்திராம வைக்கிறாம பாத்துக்கோங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, நான் பாத்துக்கிறேன் சார். இப்போ நான் போட்டாவும் உங்களுக்கு நான் ஆதார் கார்டு அனுப்பிக்கிறேன். ஆமா, அனுப்புங்க. சரி சார், வச்சிடுறேன்.